தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. எல்லாரும் சொல்வோமா? என்ன வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை பரிசுத்த இரத்தத்தால் பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஆமென். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கிறிஸ்துவுக்குள்ளே முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கிறிஸ்துவுக்குள்ளே முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீது பாருங்களேன், எப்பவும் அவர் கர்த்தரை துதிச்சு பாடிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. வனாந்தரத்தில் அவர் எப்பவும் அவர் சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரது துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். ஒவ்வொரு நாள் என்ன வந்தாலும், நீங்க சங்கீதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சவுல் துரத்தி வந்தா அங்க ஒரு சங்கீதம் பாடுறாரு, தன்னுடைய சொந்த குமாரனாகி அப்சலோம் துரத்தி வரும்போது அங்க ஒரு சங்கீதம் பாடுறாரு, அவர் ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மையா வச்சிருக்கும் பொழுது அங்க ஒரு சங்கீதம் பாடுறாரு. எல்லா இடத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் எழுதும்போது சொல்றாரு, எல்லாவற்றிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்படி செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை குறைவில்லாமல் வழி நடத்துவார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை என்று பாட போறோம். ஆண்டவர் பாருங்க, தாவீது சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பாடல் புஸ்தகத்துல 603வது பாடல். நம்ம விசுவாசத்தோட அவரை தேடுறவங்களுக்கு அவர் எதிரிக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர், நம்முடைய தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற ஆண்டவர். அந்த ஆண்டவரை பார்த்து நாம் மகிமைப்படுத்துவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுகிறவருக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. சொல்வோமா? குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். விசுவாசத்தோடு சொல்வோமா? எதிரிகள் ஆமென் ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். இந்த மாதத்துல விசுவாசத்தோடு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியில் பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியில் பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடர். ஒவ்வொரு நாளும் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆமென். ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்குவார்கிற விசுவாசத்தோடு ஆமென், நிறைவாக்கி நடத்துவார். ஆமென். சிங்கக்குட்டிகள்
சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. குறையில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. நல்லா 2 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் குறைவில்லை. சத்தமா இல்லையா சொல்லுங்க. பஞ்ச காலத்திலும் கர்த்தர் நம்மளை போஷித்து நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, எலியாவை காகத்தை கொண்டு அவர் என்ன செய்தார்? போஷித்தார். அன்னைக்கு சாரிபாத்தோட விதவையை கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்க வீட்டில் அந்த பானையில் இருக்கிற மாவும் அந்த களையத்தில் இருக்கிற எண்ணெயும் குறையாதபடி கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அதை போல ஆண்டவர் இந்த மாதம் நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவெல்லாம் நிறைவாக்குவார். அது எந்த குறைவாக இருந்தாலும் சரி, அது ஆசீர்வாத குறைவாக இருந்தாலும் சரி, அது இல்லைன்னா ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க குறைவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்கள் குடும்பத்தினுடைய தேவையாக இருந்தாலும் சரி, என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் அவர் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் வாழ்றார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, நம்முடைய ஆண்டவருடைய ஐஸ்வரியம் எவ்வளவு பெருசு தெரியுமா? இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய. இது இருக்கிற அவ்வளவு ஆசீர்வாதம் ஆண்டவருக்குரியதான். அவருடைய ஆசீர்வாதத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம அப்படியே ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். பாடல் புஸ்தகத்தில் 353வது பாடல். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அவரை நோக்கி நீரின் அடைக்கலம், நீருடைய கோட்டை, அவர் செட்டைகளின் கீழ் வந்த நமக்கு நிறைவான பாதுகாப்பு. இந்த உலகத்தில் பாருங்க, இன்னைக்கு ஒரு பக்கம் நிலநடுக்கம், ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம், ஒரு பக்கம் தேசத்தில் எப்படிப்பட்ட காரியம் நடந்தாலோ உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலம் அவருடைய செட்டையின் நிழல். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய செட்டையின் நிழலிலே களி கூறுவேன் என்று பக்தன் சொல்லுகிறார். நாமும் அவருடைய செட்டையின் நிழலில் நாம் களி கூற. உன்னதமானவர் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் வந்து தங்குவார். கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். விசுவாசத்தோடு பாடுவோமா? அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே அது ஒரு காலமோ உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார்.
தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார், ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார். அவசட்டையின் அணுக்களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார், அவசட்டையின் கீழ் அணுக்களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையோ மிதிப்பாய், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார், சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரை என் ஆத்துமனை சரவர், என்னை தப்புவித்தே முற்றும் ஆத்துமனை சரவர். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார், அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், ஆமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார், அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ், அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகள் மூடுவார், அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவோம், ஆராதனை உமக்கே. என்னை பாதுகாத்து வழி நடத்துகிறவர், என்னை கரம் பிடித்து தூக்கி சுமக்கிறவர், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ஒரு அர்ப்பணிப்போடு சொல்வோமா, இந்த உயிருள்ள அம்மே உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை உயர்த்தி
உயர்த்தி அந்த பரலோக தெய்வத்தை ஆராதிப்போமா? ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. கடந்த 3 மாதங்களும் எத்தனையோ பலவீனமான நேரத்துல அவருடைய கிருபையை கொடுத்து தாங்கின ஆண்டவர். ஆமே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாம் வரவுகிறத உயர்த்தி அந்த பரலோகத்துல சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிற தேவனை பார்த்து இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீர். அவரை பார்த்து சொல்லுவோமா? பாவியான உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. எல்லாம் முழங்கால் பண்ணிடுமா? நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை முன் குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீ. என்னை முன் குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கடந்த 3 மாதங்களும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராய் இருந்தார். அல்லேலூயா, 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 ஆமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. எல்லாரும் சொல்லுவோமா? நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? பார்த்து சொல்லுமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே.
ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நல்ல 2 கரங்களை தட்டி அந்த பரலோக தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். நீங்க துதிக்க துதிக்க தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு, அங்கு விடுதலை உண்டு. அவர் விடுவிக்கிற ஆவியானவர், அவர் ஜெயம் கொடுக்கிற ஆவியானவர். நீங்க துதிக்க துதிக்க பரலோகத்தில் கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. அந்த பரிசுத்தம் உள்ள நாமத்தை உயர்த்தும்படி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கடந்த 3 மாதங்களும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்தா ஒரு புதிய மாதத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறா. இந்த புதிய மாதத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த ஆராதனையில கேட்க போறோம், ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீங்க எங்க கூட இருந்து நடத்துங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் உங்க ஆவியானவர் தான் எங்க கூட இருந்து வழி நடத்தணும். இந்த மாதம் முழுவதும் உமக்கு பிரியமானதை நாங்க செய்யணும். இந்த மாதம் முழுவதும் நீங்க விரும்புறதை மாத்தும் நாங்க செய்யணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது இந்த மாசம் முழுவதும் ஆண்டவருக்கு சித்தத்தை நிறைவேற்றணும், ஆண்டவர் விரும்புறபடி தான் நான் செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமானபடி தான் நடக்கணும். ஆண்டவரே எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்தில் அவர் வழி நடத்துவாரா. நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று தெரியாம இருக்கும் பொழுது ஆவியானவர் தான் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்வாரா. ஆண்டவர்கிட்ட கேட்க போற, ஆண்டவரே இந்த மாசம் முழுவதும் நீங்க என்ன நடத்துங்கப்பா. அப்படி வலது கரத்தை உயர்த்தி கேளுங்கப்பா. ஆண்டவரே இந்த மாசம் முழுவதும் உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், நீங்க விரும்புறதை நான் செய்யணும். உமக்கு சித்தமில்லாத எதுவுமே என் வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே நீர் விருப்பப்படுறது மட்டும்தான் என் வாழ்க்கையில நடக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்துங்கப்பா. எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஒரு ஜெபமா பாட போறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, உண்மையா அர்ப்பணிப்போடு பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஒரு ஜெபமா இந்த மாசம் முழுவதும் அப்பா உமக்கு பிரியமானதை, நீர் விரும்புகிறத, உமக்கு சித்தமானதை செய்ய என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆவியானவரே, ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கேட்போமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. இந்த மாதத்துல எனக்கு ஒரு ஜெப ஆவியை தார ஆண்டவரே. கேட்போமா? ஆமென். கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே. வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்பா வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை வெளிச்சந்தாரும் ஆவியானவரே. கேளுங்க தாகத்தோடு. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆவியானவரே, அந்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில உங்க ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி வந்திருக்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோமா? இந்த மாசத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே நீங்க விரும்புறபடி, நீங்க ஆசைப்படுற மாதிரி என் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. ஆமே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. இந்த மாசம் முழுவதும் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் அப்பா. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே.
தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இவன் எனக்கு பிரியமானவன், ஏன்னா அவருக்கு பிரியமானதையே செய்வான். இன்னொரு சொல்லுவோமா, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அந்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். நீங்க நடக்க வேண்டிய வழி அவர் காட்டுவார். உங்களை போதித்தவர் வழி நடத்துவார். ஆமே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. ஆமே, எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்பவே. ஆண்டோட கேட்போமா, எல்லா பலவீனங்களும் இந்த மாதத்துல மாறி போகட்டும் ஆண்டவரே. உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா ஊற்றுவார். தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவி உங்க மேல ஊற்ற போகிறார். கேளுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், ஆமே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கேளுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். கடந்த 4 மாதங்களும் ஆண்டவர் நம்மளை 3 மாதங்களும் கண்ணின் மணி போல பாதுகாத்தா. நம் கண்ணை கண்ணீருக்கும், நம் காலை இடரலுக்கும், நம் ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி பாதுகாத்தா. எத்தனை நல்லவர்! நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நம் நோய்களை எல்லாம் குணமாக்கி, நம்ம பிராண அழிவுக்கு விலக்கி அவர் பாதுகாத்திருக்கிறாரே. நல்ல வாய்களை திறந்து ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, இதுவரை நடத்தி வந்ததற்காக எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரை உதவி செய்த எபினேசரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை, ஆமே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை, இதுவரைக்கும் என்னை என் குடும்பத்தையும் நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
நல்ல எபினேசரா என்னை அப்பா நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தினாரே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தர். நெருக்கமான சூழ்நிலையில நம்ம நடத்தினவன், என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்ந்திட கிருபையும் இரக்கமும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் நடத்தி வந்ததற்காக அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவையெல்லாம் சந்தித்து என்னை பாதுகாத்து என் அற்புதமா வழி நடத்தினதற்காக எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நல்லா ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். பாருங்க, ஒரே நாட்சியின் சுவாசத்தால வற்றாத செங்கடலை ரெண்டாய் பிளந்தவர் இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாது இருக்கிற எல்லா செங்கடல்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா? நல்ல கர்த்தரை துதிங்க. நீங்க துதிக்க அன்னைக்கு பவுலும் சீலாவும் அந்த கட்டப்பட்ட நிலைமையில், அந்த இடுக்கமான வேலையில் அவங்க கையிலையும் காலிலையும் விலங்குகளை மாட்டப்பட்டு அவங்க அநேக அடி அடிச்சு அவங்க நிந்தைக்கு நடுவில், அவமானத்துக்கு நடுவில், வேதனைக்கு நடுவில் அவங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்ச பொழுது அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது. அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது. இந்த காலை ஆராதனை நீங்க யாரெல்லாம் உண்மையா துதிக்கிறீங்களோ, நீங்க யாரெல்லாம் உண்மையா துதிக்கிறீங்களோ, எல்லா சாத்தான் கட்டி வச்சிருக்கிற அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். இப்ப இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு, எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் வல்லமை உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவரை போல வல்லமை உள்ள தேவன் யாரும் இல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். நீங்க அவரை துதிக்க 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 அவர் உங்க நடுவில் பிரசன்னமாகுவா. அவர் உங்க நடுவில் பிரசன்னமாவா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வந்த, ஆராதிக்க அனுப்பிவிடுன்னு சொல்லி அவங்க விடுதலையாகி போன நேரத்தில் தொடர்ந்து வந்த அந்த பார்வோனை, தொடர்ந்து வந்த சத்துருவை அந்த சமுத்திரத்தில் மூழ்கி போட ஆண்டவர் இன்னைக்கு காலையில் நீங்க யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ உங்களை தொடர்ந்து வருகிற அந்த பலவீனம், தொடர்ந்து வருகிற அந்த வியாதி, தொடர்ந்து வருகிற அந்த போராட்டம் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு அந்த சாத்தான கர்த்தர் நிமிர்த்து அடுக்கி போட போகிறா. இன்னைக்கு அந்த சாத்தான கர்த்தர் அமிழ்த்து போட போகிறா. இனி அந்த எகிப்தியன் வழியில வருவதில்லை. இனி அந்த எகிப்தியன் உன் வழியே வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை நீ என்னைக்கும் காண்பதில்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறா. நல்லா விசுவாசிக்கிறவங்க நல்லா ரெண்டு கையை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. நீங்க துதிச்சாதான் அது நடக்கும். நீங்க வாயை திறக்க ஆரம்பிச்சா சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும். நீங்க வாயை திறக்க ஆரம்பிச்சா எல்லா பொல்லாத இருளின் கிரியைகள் அழிக்கப்படும். வாய்களை திறந்து நல்ல கர்த்தரை துதிங்க. துதிக்க துதிக்க தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில் இந்த ஆராதனை இருக்கிற ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நீங்க துதிக்க துதிக்க சாத்தானின் ராஜ்யத்தில் கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பலவானின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அன்னைக்கு பவுலும் சீலாவும் சிறையில் துதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுக்கள் கலண்டு போயிற்று. சாத்தான் கட்டி வச்சிருந்த எல்லாருடைய கட்டுக்கள் கட்ட போயிற்று. உங்க குடும்பத்தில், உங்க கிராமத்தில் எந்தெந்த பகுதியில் சாத்தான் கட்டி வச்சிருக்கிறானோ நீங்க வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த கட்டுக்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கலண்டு விழுவதாக. ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன்
துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். நல்லா கையை தட்டி ஆண்டவரை துதிப்போமா? அவரை துதிக்கும் பொழுது என்றே சொல்லுவே. ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நல்லா வாய்களை திறந்து கத்தரை இந்த ஆராதனை யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ கத்தர் இன்னைக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவா, இன்னைக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவா. இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். எல்லாரும் சொல்வோமா? அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து துதிங்க பாப்போம் ஆண்டவரை. மேன் அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? சாத்தானின் சகல ஒன்று என சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அப்படி வலது கரத்தை சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. முழு உள்ளத்தோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. எனக்கு செய்த ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. கரங்களை அசைத்து சொல்வோம். ஆராதனை உமக்கே, ஆராத உங்க பிரசன்ன மகிமை வெளிப்படுவதாக. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வலிமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பிரசன்னம் வெளிப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இருக்கிற எல்லா கட்டுகள் மாறட்டும். சாத்தான் கட்டி வச்சிருக்கிற அந்த ஆபிரகாமின் குமாரத்தை விடுதலையாக்கின பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகட்டும். எல்லா கைகளை தட்டி வாயில திறந்து கர்த்தர் அநேகரை இன்னைக்கு விடுவிக்கிறார். எல்லா பிசாசு கொண்டு வந்திருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்ப அது கலண்டு விழட்டும். எல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ ரபா தாலா சகா தாலா கபா ரேபா தாலா சகா தாபா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இந்த ஆலயத்தில் ஒவ்வொருவரையும் தொடு, ஒவ்வொருவரையும் தொடு. 18 வருஷம் ஆபிரகாமின் குமாரத்தியுடைய கட்டை அவிழ்த்து விட்ட அதே ஆண்டவர் இப்பொழுது உடைய கரத்தை நீட்டுவீராக. இப்பொழுது கரத்தை நீட்டுவீராக. எந்தெந்த குடும்பத்தில் சாத்தான் கட்டி வச்சிருக்கிற கட்டுக்கள் இந்த ஆராதனை கலண்டு விழட்டும் ஆண்டவரே. உங்க வல்லமை வெளிப்படட்டும், உங்க வல்லமை வெளிப்படட்டும். எல்லா கண்களை மூடி வாய்களை திறந்து அவர் இங்குதான் உலாவி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவர் இங்குதான் உலாவி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பா. இன்னைக்கு சாத்தான் கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கும்படி இயேசுங்க உலாவி கொண்டிருக்கிறார். இயேசுவே என்னை விடுதலையாக்கணும் கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு சுகந்தாருன்னு கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட கூப்பிட உங்களுக்கு ஒரு விடுதலையை ஜெயத்தை தருகிறார். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. இடைவிடாமல் ஆராதித்த தானியேலை காப்பாற்றும்படி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில் உங்களை கெர்ச்சிக்கும்படி, உங்களை அழித்து விடும்படி கெர்ச்சித்துக் கொண்டிருக்கிற எல்லா சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டி போடுவாராக. அதனுடைய கிரியைகள் செயலிழந்து போவதாக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா தெய்வ பிரசன்னத்தில். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு சமீபமாக இருக்கிறவர். ஆண்டவரே நீங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்கள் என் கூட எப்போவுமே தங்கி இருங்கப்பா. அன்னைக்கு எம்மா ஒரு சீசரோடு நடந்து போகும் பொழுது எங்கள் கூட தங்கி இருங்கப்பா, எங்கள் கூடயே நீங்கள் இருங்கன்னு கேட்டது மாதிரி எல்லாரும் இன்னைக்கு முழு இருதயத்தோடு ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் என்ன காரியத்தெல்லாம் நான் செய்ததற்கு என் கூட நீங்கள் எப்போவுமே இருங்கப்பா. இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை விட்டு தள்ளினால், என்னை வெறுத்து தள்ளினால் என் கூடவே இருந்து என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் உண்மையாக அப்படியேவோ எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுப்பா. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் என் பக்கத்திலே இருங்கப்பா, என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வியாதியின் நேரத்தில், வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே எனக்கு அப்பா. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே. நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா, என் வைத்தியர் நீரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே பா, என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் என் பக்கத்திலே இரு, என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்து நேரத்தில்
நீர் தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனா, நான் கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் நேரத்தில் நீர் தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே. இந்த உலகத்துல ஒருவேளை உங்க சொந்த தாய் தகப்பன் கூட உங்களை வெறுத்திருக்கலாம். எல்லாமே எனக்கு எல்லாமே நீங்க தானு சொல்லுங்க. இயேசுவே என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று. உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பினே. ஓ சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின். ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனை அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா? உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. நான் பின் திரும்பேன்.